Peacemakers of Christo. நீ உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களுக்கு விருந்து அளிக்கிறாய்? என்னென்ன விருந்து அளிக்கிறாய்? எதற்காக விருந்து அளிக்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே, மாறாக நீ விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றோரையும் அலையும், அப்பொழுது நீர் பேர் பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி நீர் வாழ்ந்து கொண்டிருக்கையில அப்பா, நீர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சாப்பிட்டு ஆண்டவரே. மத்தேயு வீட்டிற்கு சென்று ஐயா அங்கு சாப்பிட்டு ஆண்டவரே. சக்கேயு வீட்டிற்கு சென்று அங்கு சாப்பிட்டு ஆண்டவரே. மார்த்தா மரியாள் வீட்டிற்கு சென்று அங்கு சாப்பிட்டு ஆண்டவரே. பேதுரு வீட்டிற்கு சென்று அங்கு சாப்பிட்டு ஆண்டவரே. ஒரு குடிசை வீட்டிற்கு சென்று அங்கு சாப்பிட்டு ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர் வீதியிலும் சாப்பிட்டு வெளியிலும் சாப்பிட்டு ஆண்டவரே. அப்பா, பணக்காரனிடமும் சாப்பிட்டு ஏழைகள் வீட்டிலும் சாப்பிட்டு ஆண்டவரே. ஏசப்பா, இன்று உமக்காக உணவளிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு உன்னை வரவேற்று உனக்கு சோறு போட யாரும் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு எத்தனையோ பேரு தன்னுடைய பிறந்த நாளிலே ஆண்டவரே, எக்ஸாம்ல பாஸ் ஆன நாளில, இல்ல போர் அடிக்கும் பொழுது ஆண்டவரே, நிறைய காசு சேர்ந்த பிற்பாடு ஆண்டவரே, சம்பளம் வந்த பிற்பாடு, திருமண நாட்களில, யாராவது மரித்த நாட்களில வெளியில போய் சாப்பிடலாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், அந்த பஃபே மீல் சாப்பிடலாம், இந்த பிரியாணியை சாப்பிடலாம், இந்த வீட்டுல இந்த நேரத்துல நம்ம அண்ணன் தம்பிகள் எல்லாம் கூட்டு சாப்பாடு போடலாம் என்று ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளாய் இந்த விருந்துகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா, விருந்து என்பதே ஏசப்பா உறவை மேம்படுத்துவதற்கு தான். ஆனால் அதற்கு மேலாக இறைவனோடு ஒன்று சேர்வதற்காக தான் இந்த விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது ஆண்டவரே. ஏசப்பா, மனித உறவுகளுக்கு மேலாக இறை உறவு முக்கியம் அல்லவா ஆண்டவரே? அந்நாளிலே ஆண்டவரே, அப்பா, ஒருவன் விருந்து அளிக்கிறான் என்றால் எல்லா ஏழைகளையும் அழைத்து அவர்களுக்கு சோறு போட்டான் ஆண்டவரே. எப்பா, அந்நாளிலே குழந்தை பார்க்க வேண்டும் என்றால், இல்லை கணவன் மரித்து போனால், மனைவி மரித்து போனால், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது ஏழைகளுக்கு தனியா ஒரு விருந்த வைப்பாங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நிறைவா கை நிறைய வயிறு நிறைய ஆசீர்வாதிக்கும். அந்த ஆசீர்வாதம் அப்பா ஒரு குடும்பத்தை அவனுடைய கடனிலிருந்து, அவனுடைய நோயிலிருந்து, அவனுடைய சாபத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஆண்டவரே. அப்பா, விருந்து என்பது பணக்காரனுக்கும் காசு இருக்கிறவனுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்தா அவன் பொறாமப்பட்டு தானே ஆண்டவரே போவான். அதுவே ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வயதானவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நம்ம சோறு போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு விருந்து ஊட்டி ஆண்டவரே அந்த இலையை எடுக்கும் பொழுது தெய்வ ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தை நாடுகிறது அல்லவா ஆண்டவரே? அவன் பாவங்கள் கழுவப்படுது, இறைவனுடைய பிரசன்னம் அவனை ஆட்கொள்ளுகிறது என்பதை மறந்து போன பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த புண்ணிய காரியம் எவ்வளவு புண்ணியங்களை கொடுக்கும் என்பது அந்த ஏழை அந்த பசியோடு சாப்பிட்டு அந்த மன நிறைவோடு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், கடன்களை தீர்க்கும் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை ஓட்டும் ஆண்டவரே, செய்வினைகளை அகற்றும் என்பதை மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே ஆண்டவரே. ஏசப்பா, தாம் பதவியை காக்கிறதுக்கும் ஆண்டவரே தன்னுடைய பலனை காண்பிப்பதற்கும் தன்னுடைய வசதியை காண்பிப்பதற்கும் இன்னைக்கு நிறைய பேர் விருது போடுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, சாமியாருக்கு சிஸ்டர்களுக்கு மட்டும் கொடுத்தா புண்ணியம் வந்துரும்னு நினைக்கிறவர்கள்
ஏராளம் சுவாமி. ஏழைகள் நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் ஆண்டவரே, நீர் உருவாக்கிய மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு காசு பணத்தை நீ கொடுக்கல ஆண்டவரே, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கும் என்பதை உணர்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி ஆண்டவரே, இந்த விருந்து என்பது இறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீர் கொடுத்த ஒரு ரகசிய வழி என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து வாழக்கூடிய கிருபையை நீர் அருள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது. நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.